இந்த மர்சபல் இந்த ஆஸ்திரேலியன் மர்சபல்ஸும் பிளாசென்டைன் மேமல்ஸ்ன்றதும் வந்து கன்வர்ஜென்ட் எவல்யூஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதுதான் இங்க சொல்றாங்க. ஸோ பிளாசென்டைன் மர்சபல்ஸ்ன்றது முழுசா குழந்தைன்றது ரெடி ஆனதுக்கு அப்புறமா வந்து பால் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து ஆஸ்திரேலியன் மர்சபல்ஸ்ன்றவங்க வந்து பாதி பேபி ரெடி ஆனதுக்கு அப்புறமாவே பேபி வந்து வெளியில வந்துடும். நெக்ஸ்ட் வெளில வந்ததுக்கு அப்புறமா வந்து அந்த பவுச் மாரி இருக்கும்ல, அந்த பவுச்ல வந்து பேபி இருக்கும், அவங்க வந்து ஃபீட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் முழுசா வளரும். இதுதான் இது ரெண்டு இருக்க டிஃபரன்ஸ். இவங்களை வந்து நம்ம வந்து கன்வர்ஜென்ட் எவல்யூஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் பயாலஜிக்கல் எவல்யூஷன். பயாலஜிக்கல் எவல்யூஷன்ன்றது என்னன்னா பயாலஜிக்கல் எவல்யூஷன். ஸோ பயாலஜிக்கல் எவல்யூஷன்னா டார்வின் என்ன சொல்லுவான்? பயாலஜிக்கல் எவல்யூஷன்னா டார்வினோட தியரி படி என்ன சொல்றோம்னா நேச்சுரல் செலெக்ஷன் இருக்கு. ஒரு மைக்ரோப் எடுத்துக்கிறாங்க. ஒரு மைக்ரோப்ன்றது வந்து இப்போ ஒரு நம்ம வந்து அதுக்கு வந்து சாப்பாடு போடுவோம்ல மைக்ரோப்க்கு. அதுக்கு மைக்ரோப்னா வந்து நுண்ணுயிர், பாக்டீரியா அந்த மாதிரி இருக்குல்ல. அந்த பாக்டீரியா வந்து இப்போ ஒரு செல் பிளேட்ல வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்க. அந்த செல் பிளேட்ல இப்போ நம்ம அதுக்கு சோறு போட்டு வளர்க்குறோம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து அதுக்கு அந்த சோறு போட்டு வளர்த்ததுக்கு அப்புறமா வந்து அதை வந்து ஒரு மீடியம்ல வச்சிருப்போம். அந்த மீடியம்ல இருந்து நம்ம வந்து வேற ஒரு மீடியமுக்கு மாத்துறோம்னா அதுல வந்து நான் நிறைய இப்போ வந்து இந்த மீடியம்ல நிறைய பாக்டீரியான்றது வளர்ந்துருக்கும். இப்போ வந்து அதன் மீடியம் மாற்றும் போது வந்து சில பாக்டீரியா தான் அதுல வந்து இருக்கும். எது வந்து அந்த இது கண்டிஷனை வந்து அக்செப்ட் பண்ணி நிறைய இண்டிவிஜுவல் வந்து அதுல வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதுதான் வந்து நினைக்கும். அதுதான் வந்து இங்க சொல்லுவாங்க. ஸோ சேஞ்ச் த மீடியம் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஏ பாப்புலேஷன் பி பாப்புலேஷன் இருக்காங்க. பி பாப்புலேஷன்றது அந்த இடத்துல சர்வே ஆகுது அந்த நியூ கண்டிஷனுக்குன்னா வந்து அதுதான் வந்து இருக்கும். ஸோ நேச்சுரல் செலெக்ஷன்ன்றது இதுதான். நியூ ஸ்பீசிஸ்ன்றது வந்து அந்த இடத்துல வந்து உருவாகுது. ஸோ ஃபிட்னஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிட்னஸ் நீங்கள் இந்த இடத்துல சொல்றது டார்வின் சொல்றது ஆல்வேஸ் அதே ப்ராக்டிவ் ஃபிட்னஸ் தான். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா வந்து டார்வின் வந்து நெக்ஸ்ட் நேச்சுரல் செலெக்ஷன் பற்றி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து ஃப்ரெஞ்ச் நேச்சுரலிஸ்ட் லேமார்க்குன்றவர் என்ன சொல்றாருன்னா வந்து எவல்யூஷன் ஆஃப் லைஃப்ன்றது வந்து யூஸ் ஆர் டிஸ்யூஸ் ஆஃப் ஆர்கன். இப்போ ஒரு ஆர்கன் நம்ம யூஸ் பண்றோம் இல்லை யூஸ் பண்ண மாட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து எவல்யூஷன்ன்றது நடக்கும் அப்படின்றாரு. ஸோ இப்போ ஜிராஃபி வந்து இவர் வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறார். ஜிராஃபி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபோரேஜ்ல வந்து எல்லா ட்ரீஸுமே வந்து ரொம்ப டால் ட்ரீயா இருந்தது. அப்படி இருக்கும்போது ஜிராஃபி வந்து எக்கி அந்த இலையை சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் முன்னே எக்கி தான் வந்து நெக் வந்து நல்லா பெருசாச்சு. நெக்ஸ்ட் சக்சஸிவ் ஜென்ரேஷன், அதாவது நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வருங்கால சந்ததியில அது ஜெனட்டிக்ஸ்ல மாற்றம் ஏற்படுத்தி ஜிராஃபி வந்து வளர்ந்துருச்சு. அதோட நெக்குன்றது அப்புறம் லாங் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. பட் ஆனால் இது வந்து யாருமே அந்த அளவுக்கு வந்து நம்மள அந்த மாதிரி இது வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்காம ஒன்று. ஸோ ஜிராஃபின்றது ஓவர் த இயர்ல இது வந்து லாங் நெக்னு ஆயிடுச்சு. பட் நோ படி பிலீவ்ஸ், அதை யாரும் நம்பலை. எவல்யூஷன் ப்ராசஸோட ரிசல்ட் என்ன நடக்கும்? ஸோ இன் அனிமேட் அண்ட் சக்சஸிவ் ஸ்டோரிஸ் ஆஃப் எவல்யூஷன், அதாவது உயிர் இல்லாதது நிச்சயமாக உயிர் இருக்குது. இது ரெண்டுக்குமே வந்து ஒரு படியிலேருந்து இன்னொரு படி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக தானே வந்து அவங்க வந்து உயர்ந்து தானே எவல்யூஷன்ன்றது நடக்குது. அதை தான் சொல்ல வராங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா வந்து ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தாமஸ் மால்தஸ்ன்ற ஒரு பாப்புலேஷன்றதை பற்றி சொல்கிறாரு. இன்ஃப்ளூயன்ஸ் டார்வின். ஓகே, அதாவது நேச்சுரல் செலெக்ஷன்றது வந்து நடக்குதுல்ல. அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் இப்போ என்னன்னா வந்து இப்போ லிமிட்டடான இப்போ ஒரு பாப்புலேஷன் இருக்குன்னா அங்கே வந்து ரிசோர்ஸ் அதாவது உணவு வந்து அங்கே வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குன்னா அந்த சைஸ் வந்து லிமிட்டடாக இருக்கும். ஓகே, அதாவது ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். வந்து இப்போ வந்து அன்லிமிட்டடாக இருக்குன்னு வைங்களேன். அப்போ வந்து அந்த இடத்துல பாப்புலேஷன்றது வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்குமா வந்து ஃபுட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குமா அந்த பாப்புலேஷன்றது வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ரிசோர்ஸுன்றது வந்து நம்ம எப்படி ரிசோர்ஸ் நம்ம இங்கே சொல்கிறது வந்து ஃபுட்டை தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ பாப்புலேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ரிசோர்ஸும் இம்பார்ட்டன்ட்ன்றது சொல்கிறாங்க. ஸோ காம்படிஷன்னாலையும் வந்து சைஸ் வந்து லிமிட்டடாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து இவ்வளோதான் ஃபுட் இருக்குன்னு வைங்களேன். இதுக்கு வந்து ஒரு இங்கே ஒரு இனம் இருக்குது. ஓகேவா, இதுக்கு இந்த இனம்ன்றது வந்து இதுக்கு இந்த ஃபுட்டை சாப்பிடணும்னு நினைக்கும். அதே ஃபுட்டு தான் இங்கே இருக்கவங்களுக்கும் இருக்குது.
இங்க இவங்களும் இதுக்கு வந்து காம்படிஷன் பண்றாங்க. யாரோ ஒருத்தவங்க தான் வெல்வாங்க. இப்ப இந்த இடத்துல 5 பேர் இருக்காங்க, இவங்க தான் வெல்வாங்க, இவங்க டிஃபீட் ஆயிடுறாங்க. அப்ப இவங்களுக்கு என்னவோ கஷ்டம். இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இந்த 4 பேர் வந்து இல்லைல்ல, அப்ப வந்து அந்த இடத்துல வந்து காம்படிஷன்னால இங்க வந்து எலிமினேட் ஆகிறாங்க. அந்த மாதிரி ஃபுட் ரிசோர்ஸ்னால வந்து இங்க வந்து லிமிடெட் க்ரோத்ன்றது நடக்குது அப்படின்றாங்க. ஸோ பாக்டீரியல் க்ரோத்லேயும் சரி, லிமிட்டடாக எவ்வளோ அளவு நம்ம வந்து மீடியமில் வந்து ஃபுட் கண்டென்ட் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பாக்டீரியல் க்ரோத்ன்றதும் இருக்குது. ஸோ பாப்புலேஷனோட க்ரோத்துக்குன்றது ரிசோர்ஸ்ன்றது எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும்ன்றது டார்வின் சொல்கிறார். தாமஸ் அந்த பாப்புலேஷன் வச்சு அவர் சொல்லியிருப்பாரு, அதை வச்சு இவர் சொல்வார் இது. ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பீரியட் ஆஃப் டைமில் நிறைய ஜென்ரேஷனுக்கு அவங்க வந்து சர்வே ஆகணும்னா வந்து அவங்க வந்து நிறைய ப்ரோஜனை லீவ் பண்ணணும், அதாவது நிறைய குழந்தைங்களை பெற்றுக்கணும். அப்புறமா வந்து அந்த பாப்புலேஷன் வந்து சேஞ்ச் கேரக்டரிஸ்டிக் நியூ ஃபார்ம்லாம் அப்பியர் ஆகணும் அப்படின்றது சொல்கிறாங்க. அந்த சேஞ்ச் ஆச்சுல அந்த இதுன்றது வந்து அவங்க அந்த நிலைமைக்கு ஏற்ற மாதிரி அவங்க தேடிட்டு பாப்புலேஷன்ன்றது வந்து அது வந்து நியூ ஃபார்மாக அவங்க வந்து ரைஸ் ஆகணும் அப்படின்றாங்க, அதாவது உருவாகணும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து நீங்கள் என்ன சொல்ல வராங்க, ஸோ ஃபுட்டு வேணும், ஃபுட்டு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் பாப்புலேஷன்ன்றது இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் அவங்க வந்து ப்ரோஜெனிக்ஸ் நிறையா வந்து எங்கே வந்து அதாவது குழந்தைங்க நிறைய பேத்துக்கணும், அது இந்த இடத்துல சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு ஜிராஃபியோட கதை வந்து இந்த நெக்கு வந்து லாங் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து அது யாரும் டிசீஸ் எந்த ஆர்கன் யூஸ் பண்ணுறோமோ நெக்குன்றது அது எக்கி தான் அது வந்துச்சு. அது அந்த இது வந்து ஜென்ரேஷனாக அது வந்து பதிச்சுருந்தாங்க. அது வந்து யாரும் நம்பலானா அந்த அளவுக்கு. அவ்வளோதான் இங்கே சொல்ல வருது. நெக்ஸ்ட் மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன். மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன்ன்றது என்ன சொல்கிறாங்க, ஹியூகோ டி வேரிஸ்ன்றவர் என்ன சொல்கிறாருன்னா, மியூட்டேஷன்னால தான் வந்து லார்ஜ் டிஃப்ரென்ஸ்ன்றது நடக்குது, இது சடனாக ஆகும் பாப்புலேஷனில் அப்படின்றது சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டார்வின் என்னன்றாருன்னா வந்து லைட்டான வேரியேஷன் தான் எவல்யூஷனில் வந்து நடக்கும் அப்படின்றாங்க, மைனர் வேரியேஷன் தான் நடக்கும். அண்ட் மியூட்டேஷன்றது வந்து இது வந்து ஒரு ரேண்டம்னஸாக இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து டைரக்ஷன் கிடையாது. ரேண்டம்னா வந்து எப்படி வேணால் போகும், இப்படியும் போகும் இப்படியும் போகும், இதுதான் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்றது கிடையாது. அதுதான் சொல்கிறாங்க, எப்படி வேணால் நடக்கலாம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் டார்வின் வந்து வேரியேஷன்றது வந்து சின்னதாக தான் இருக்கும் அண்ட் டைரக்ஷனலாக இருக்கும் அப்படின்றது. மியூட்டேஷன்றது வந்து ரேண்டம் அண்ட் டைரக்ஷனலைஸ். டார்வின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வேரியேஷன்றது வந்து ஸ்மாலாக தான் இருக்கும் அண்ட் டைரக்ஷனாக இருக்கும் அப்படின்னா. மியூட்டேஷன்றது ரேண்டம் அண்ட் டைரக்ஷனலைஸ். வேரியேஷன்றது என்னன்னா வந்து அது வந்து சின்னதாக தான் நடக்கும். நெக்ஸ்ட் அதுக்கு வந்து டைரக்ஷன் அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் இது இருக்கும். இந்த சேஞ்சஸ்ன்றது ஒரு ஸ்மாலாக இருந்துருவீங்களா, அப்போ அது வந்து டைரக்ஷனாக இந்த டைரக்ஷன்ல இப்படி தான் இந்த மாதிரி தான் நடக்கும்ன்ற மாதிரி அதுக்கு ஒரு டைரக்ஷன்றது இருக்குது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் எவல்யூஷன் ஆஃப் டார்வின்றது என்னது, மியூட்டேஷன் காசஸ் ஸ்பீசியேஷன். மியூட்டேஷன்னால ஸ்பீசியேஷன்றது நடக்குது அப்படின்றாங்க. அதாவது மியூட்டேஷன் இப்போ வந்து டிஎன்ஏல இப்போ வந்து ஒரு மியூட்டேஷன் நடக்குதுன்னு வைங்களேன், இந்த டிஎன்ஏ இந்த இது மாறினதுனால இப்போ வந்து ஒரு புது ஸ்பீசியஸ்ன்றது வந்து கிரியேட் ஆகுது. அதை வந்து என்னன்றாங்கன்னா வந்து சால்டேஷன்றாங்க. சிங்கிள் ஸ்டெப் லார்ஜ் மியூட்டேஷன். ஒரு சிங்கிள் ஸ்டெப்னால லார்ஜ் மியூட்டேஷன்னா வந்து பெரிய மியூட்டேஷன்றது நடக்குது அப்படின்றாங்க. ஆர்டி வெயின்ரிக் பிரின்சிபல்ன்றவர் என்ன சொல்றாருன்னா வந்து பி ஸ்கொயர், அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா வந்து ஆர்டி வெயின்ரிக் பிரின்சிபல்ன்ற ஒரு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் வச்சு இதை வந்து சொல்லுவார். அண்ட் அலில் ஃப்ரீக்வன்சின்றது வந்து ஆல்வேஸ் ஸ்டேபிளாக இருக்கும், அதாவது இந்த பாப்புலேஷன் ஸ்டேபிளாக இருக்கும். அதில் வந்து ஆல்வேஸ் டோட்டல் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஈக்குவல் டு 1 தான் வரணும் ஆன்சர். அதில் எதனா சேஞ்ச் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து அதாவது இந்த ஜெனடிக் ஈக்குலிபிரியம் ஒன்று வந்துச்சுன்னா அந்த மாதிரி வராமல் நம்மளுக்கு வந்து வேறு எதனா வந்து வந்ததுன்னா வந்து நம்மளுக்கு வந்து எவல்யூஷன்றது நடக்காதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிஎன்கியூன்றது ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து டிப்ளாய்டு, ஓகே, டிப்ளாய்டாக இருக்கிறது. ஸோ பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர், அதை பி ப்ளஸ் கியூதி ஹோல் ஸ்கொயர்னு இருக்குன்னா அதுக்கு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pqன்றது ஃபார்ம் பண்ணால் அதுக்கு ஆன்சர் நமக்கு 1 தான் வரும். இப்படி இருந்ததுன்னா இந்த பைனாமியல் எக்ஸ்பிரஷன், இது வந்து அதே பைனாமியல் எக்ஸ்பிரஷன் இப்படி இருந்ததுன்னா வந்து நமக்கு வந்து ஸ்டேபிளான ஒரு ஜெனடிக் ஈக்குலிபிரியமாக இருக்கும். இது வந்து டிஸ்டர்ப் பண்ணுறவங்க யாருன்னா வந்து
அதை டிஸ்டர்ப் ஆச்சுன்னா இந்த ஃப்ரீக்வன்சியில் வந்து நம்ம பாப்புலேஷன்ல இன்டர்ஃபர் ஆகி நமக்கு வந்து எவல்யூஷன்றதுனால இருக்கும் இதோட ரிசல்ட் அப்படின்ட்டாங்க. நெக்ஸ்ட் இதை டிஸ்டர்ப் பண்ற